ஒத்த செங்கலை வச்சுட்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது உங்கள் இளவரசர் வந்தாரு. உங்களுக்கு வாக்களித்து 3 வருஷம் ஆச்சு. நீங்க அந்த ஒத்த செங்கலை வச்சு எய்ம்ஸ கட்டிட்டீங்களா? இல்ல இல்ல. மத்திய அரசு எந்த நேரத்தில் எந்த மாதிரி அது திட்டத்துல எடுத்துட்டு போகணுமோ அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இவர்களே நேரடியாக ஜப்பானுக்கு சென்று பேசிவிட்டு வந்தாகிவிட்டது. அதனுடைய பணிகள் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அதற்கான காலதாமதம் ஏற்கனவே அவர்களுக்கும் தெரியும். ஆனால் இப்படி இருந்தாலும் கூட இவர்களால் எல்லாம் எவையெல்லாம் செய்ய முடியவில்லையோ அதையெல்லாம் அந்த பழியை தூக்கி மத்திய அரசின் மீது போட்டு வசதியாக மக்கள் மறந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மற்ற எதிர்க்கட்சிகளால் அல்ல, உங்களுடைய சொந்த கட்சிக்காரர்களாகவே நீங்கள் தோல்வியை தழுவ போகிறீர்கள். ஏனென்றால் இன்று அத்தனை மக்களுக்கும் அப்படி ஒரு வெறுப்பு,